ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உங்களை இந்த காணொலி மூலமாய் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணீரோடு உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாள் ஆராதனையில உற்சாகத்தோடு தேவ பிரசனத்தை உணர்ந்து ஆண்டவரை நாம் உண்மையாய் ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை வந்து தொட்டு ஆண்டவரே சோதரமுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர செய்கிறார். தெய்வீக பிரசன்னம் எந்த நாள் ஆராதனையில் எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக. உண்மையாய் ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆளுகை இருப்பதாக. இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hello.
உடன்படிக்கை
காத்திட உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயுடன் உம்மை காத்தோடி என்னை துதியே துதித்திடுவேன். தீயுடன் உம்மை காத்தோடி உம்மை துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மோதி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மோதி காத்தீரே. நீதானோடும் அழைகிறே, நீதானோடும் அழைகிறே. தேடி உணர்வதை தந்திடுவே. ஸ்தோத்திரம் துதி காத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி காத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பீரும். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பீரும். அல்லும் பகலும் நித்தியமான, அல்லும் பகலும் நித்தியமான அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி காத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி காத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் நீக்கையே
இன்பமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலவெளியிலும் நம் வீடுகளில் இருந்தாலும் நாம் தேவனை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களையும் பயபக்தியோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற தேவன். அவர் துதிகளில் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர், உலகத்தில் உள்ளபடியும் எங்களோடு கூட இருக்கிறவரே பெரியவர். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. நீ சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் தேவனை ஆராதிப்போமா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஆதியும் மந்தமும் மாணவர், முதலும் முடிவும் மாணவர். அவரை நாம் பயபக்தியோடு நாம் ஆராதிப்போம். அவர் கனத்திற்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் இந்த காலவெளியில் வாழ்ந்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி அந்த காலங்களில் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை உமக்குத்தான் ஆண்டவரே. இந்த காலங்களில் நாங்கள் செலுத்துகிற ஆராதனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டுவதாக எல்லாரும் உண்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த காலங்களில் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரப்பா, எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், நீர் மீண்டும் வரப்போகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் தேவன் என்று அறிக்கையிடுமே சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் அப்பா. உண்மை இந்த காலங்களில் நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஜீவனை கொடுத்த உங்களுடைய அன்பின் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மட்டும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே நீர் ஆண்டவர் ஆண்டவரே. நீர் மரணத்தில் நின்று மீட்டெழுந்த தேவன் ஆண்டவரே. கால்கள் யாவும் முடங்கும், நாடுகள் யாவும் உம்மை போற்றும் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஆண்டவரே. எல்லாரும் சொல்வோமா? ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தவர், நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவன். உம்முடைய வல்லமைகள் இன்றும் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் தேவன் என்று அறிக்கையிடும் ஆண்டவரே. இந்த நாளிலே உண்மை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் விடுதலையோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வாயை விரிவாக்குகிற அதை நிரப்பவே சொன்னீங்கப்பா. இந்த வேளை நாங்கள் துதிக்கும் பொழுது உங்களுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் உங்கள் பிரசனம் நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்மை ஆவியோடு உண்மையோடு இந்த காலங்களில் நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இந்த காலங்களில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கண்டவரே எங்களுக்கு கண்மலையாகிய தேவனாக இருக்கிறவரையாக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஆராதித்து பாடுவோம். எங்கள் கண்மலையாகிய காக்கும் தெய்வம்
கபரபா. உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். உடைய ஆராதனை அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால்களில் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கும் பொழுது எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். துணி எடுக்கும் பொழுது சத்துருவானவன் எங்களை விட்டு ஓடி போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான சோர்வுகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினால் இந்த காலங்களில் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருடைய வீடுகளில் நிரப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில கூட நாம் உடைந்து போயிருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை மறுபடியும் உருவாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. உடைந்து போன நம்மை அவர் உருவாக்குகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உருவாக்குகிற தேவன். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாய்த்திருந்து சொல்லுவோமா? விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தள்ளப்பட்ட என்ன தலைவனாக மாற்றக்கூடும். எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்த அவரால் கூடும். கண்கள் காணாத அற்புதங்களை அவரால் செய்யக்கூடும். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் உருவாக்க முடியும் அப்பா. நான் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். என்னை மறுபடியும் நீ என்னுடைய ஸ்தானத்துல இருக்கும் மாற முடியும் ஆண்டவரே.
நீ சிறியவனை ஆயிரமாய் பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் கண்களால் பார்க்கக்கூடாத அற்புதங்களை உம்மால செய்ய முடியும். நாங்கள் செபிக்கிற வேண்டுதல்களுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்க உம்மால முடியும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலைவெளியில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். நீர் அற்புதமானவர், நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இந்த காலைவெளியிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை மறுபடி உருவாக்குங்கப்பா. இழந்து போயிருப்பார்களானால் மறுபடியும் இழந்ததை 2 மடங்கு பெற்றுக்கொள்ள என் தேவனை கிருபை செய்யப்பா. தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் எடுத்து நிறுத்துவீராகப்பா. இந்த காலவெளியில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்க்காத அற்புதங்களை நீ செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த தேசத்துல காணப்படுகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து நீ விடுதலை தருவீராகப்பா. உம்மால் ஆகும் ஆண்டவரே. நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த வியாதியின் எல்லா விதமான கிரியைகள் சீக்கிரத்துல ஆண்டவரே அது இல்லாமல் போகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சீக்கிரத்துல சுகமடையும்படியே நாங்கள் செபிக்கிறோம். இது அநேகருக்கு பரவாதபடிக்கு நீர் கட்டளையிடுவீராகப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு நன்மையை நீர் தாரும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போறதுக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். இதுல பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் என் தேவன் இந்த நாளில் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு ஆராதனை ஆண்டவரை உண்மையாய் உணர்ந்து ஆராதிக்க கற்றுக் கொடுத்த தருணத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவர். கடந்த நாட்கள்லாம் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிற நம்முடைய தேவன், நம்ம மேல கரிசனை உள்ள நம்முடைய தேவன். சுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் கேட்கிறார். உங்கள் வாஞ்சைகள் விருப்பங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த நாளிலும் கூட இந்த தியான நேரத்தில் கர்த்தரோடு பேசும்படியாக இருந்த இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆராதனை வேளையில கர்த்தரை அபிஷேகித்து ஆராதனையில கர்த்தரை வாசம் பண்ணினீர். எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய மெல்லிய குரலில் ஆண்டவரே எங்களுக்கென்று கர்த்தரை பேசுகிற உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நாம் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இந்த மாதத்துல நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
நாம் எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் தியானித்து வந்தோம். உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களே ஆனால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எசேக்கியா ஸ்தோத்திரம், எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று கடந்த நாட்களை நாம் பார்த்தோம். இந்த நாளில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். உங்கள் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் காரியம் வாய்க்க பண்ண வேண்டுமானால் அவரை நீங்கள் நம்பியிருக்க வேண்டும். அவரிடத்தில் உங்கள் வழியை ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்கள் வழிகளில் அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளும் போது உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். உங்கள் பாதைகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் காலடிகள் வழுவாதபடிக்கு அவருடைய வழிகளில் நீங்கள் ஸ்திரப்பட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட வேண்டுமானால், நம்முடைய வழிகள் ஸ்திரப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வழிகளிலே ஸ்தோத்திரம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு வழி இருக்கிறது என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. வாசிக்க 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆண்டவருடைய பாதைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். இந்த நாளில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ண கர்த்தருடைய வழியில உங்கள் வழியை ஒப்புவித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையாய் இருங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வழிகள் எவைகள்? வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அது கடைசி பகுதியை பாருங்க. தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். தேவனுடைய வழியில நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால், அவர்கள் நம்பிக்கையாய் இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி பகுதி. ரட்சிப்பின் வழியை நமக்கு ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு ஸ்திரீ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சாட்சியிடுகிறார். ரட்சிப்பின் வழிகளை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள் என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்கு சொல்ற ஒரு பெயரை சூட்டுகிறார். என்ன பெயர்? ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள். ஆண்டவருடைய வழி ரட்சிப்பின் வழி. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கையில் ஏந்தி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். அதை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேகர் ஆண்டவரை நம்புகிறார்கள். ஆண்டவரை நம்பி வருகிற அனைவரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வழி ரட்சிப்பின் வழி. அங்கே வாசிக்கிறோம், ரட்சிப்புக்கு தேவையானது மனம் திரும்புதல் என்று இயேசுநாதர் அவருடைய பிரசங்கத்தில் அவர் அறிவிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்கிறார். மனம் திரும்புதலின் நற்செய்தி இந்த நற்செய்தி. ஆகவே ஆண்டவருடைய வழியில ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இருக்கிறது. ஆண்டவருடைய வழியில் பிரவேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வழிக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பின் வழி. மூன்றாவதாக ஒரு வசந்த வாசிய யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் சேர்வதற்கு ஒரே வழி இயேசுவே அந்த வழி. இயேசுவே அந்த வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அவருடைய வழிக்கு உங்களை ஒப்புவித்து பாருங்கள், உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகவே அவருடைய கரங்களிலே, அவருடைய வழிகளிலே நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு ஆண்டவர் தம்முடைய வழியை குறித்து போதிக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யார் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வழியை ஆண்டவர் போதிக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களால்
நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களே என்றால், கர்த்தருக்கு பயப்பட உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால், என் தேவன் உங்களுக்கென்று தாம் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை போதிப்பார். அந்த வழியில் நீங்கள் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் நீங்க நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். உங்க பாதைகளை எல்லாம் கர்த்தர் செவ்வாய் பண்ணுவார். அந்த இடத்துல ஸ்தோத்திரம், நீங்க அவருடைய வழியில பிரவேசித்து அவருடைய வழியில நீங்கள் நடக்கும் போது உங்களை மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்து அவருடைய வழியிலே நீங்கள் நடக்கும் போது எந்தவித பிசாசுக்கோ, எந்த விதமான கொள்ளை நோய்க்கோ, எந்த விதமான போராட்டங்களுக்கோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிறது 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். காரியங்கள் வாய்க்கப்படுகிற தேவன் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் அருள் செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு மனமகிழ்ச்சியாயிருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் துக்க முகமாக இருக்கக்கூடாது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் அவரிடத்தில் உங்கள் கவலை பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு பின்பு மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவருக்கு சொல்லியாச்சு, அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற மன மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அவரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள். அவரை நீங்கள் அவர் மேல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வழிகளை குறித்து எங்களுக்கு தெளிவாக்கினீர். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வழியிலே உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் எங்கள் வழிகளை எல்லாம் ஒப்புவித்து விட்டு நாங்கள் உங்களை நம்பிக்கையாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். 100க்கு 100 நாங்கள் உம்மை நம்ப கிருபை தாரும். நீர் எங்கள் காரியங்கள் வாய்க்கப்படுகிற கர்த்தர், எங்கள் காரியங்கள் வாய்க்கப்படுகிற கர்த்தர். உங்களிடத்துல மனமகிழ்ச்சியாய் இருக்க ஒரு மனமகிழ்ச்சியின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த வசனத்தை தியானிக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனமகிழ்ச்சியை தருவீராக. இருதயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. உங்களோடு பேசின தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தரை இடைவெளிவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வசனத்தை ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய் கேட்கிற, கவனிக்கிற, ஜெபிக்கிற, தியானிக்கிற ஒவ்வொருவர் மீதும்
கர்த்தருடைய ஆண்டவரே கிருபை தங்கி இருப்பதாக. ஒவ்வொருவருடைய காரியங்களை கர்த்தர் நீ வாய்க்க பண்ணுவீராக. அப்படியே நீ செய்ய போறங்க. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.